ஹாய் கைஸ், எல்லா ஆண்கள் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண்மணி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது 100% இல்லைங்க, 1000% உறுதி செய்யப்பட்ட ஒரு உண்மை. என்னோட ஸ்கூல் மெமரிஸ் ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். எனக்கு இங்கிலீஷ் வந்து சுத்தமா வரவே வராது. நாட் இன் மை மைண்ட், ஹைப் ஆகாது. என்னோட மைண்ட்ல ஹைப் ஆகாது, இங்கிலீஷ் ஹைப் ஆகாது. சார் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே பாஸ் பண்ணிட்டாங்க, நான் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன். ஒரு காந்தி எஸ்ஏவோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் வச்சு உள்ள வந்துரு நாயின்னு சொல்லிட்டு எனக்கு வெளியே முட்டி போட விட்டாரு. 2 நாளாவது கொஞ்சம் கூட சூடு சொன்ன வைக்கமானம் எதுவுமே இல்லாம நான் அப்படியே முட்டி போட்டே இருக்கேன். அப்போ ஒரு பொண்ணு நான் 2 வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வெளியே வந்து, அசிங்கமா இல்லையா உனக்கு, இந்த இங்கிலீஷ் நீ படிச்சு ஒப்பிச்சிட்டனா நான் வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொன்னவனே எனக்கு பூஸ்டப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. மாணவரே உடம்புல உசு பேர்ன மாதிரி ஆகி போய் என்ன பண்ண, 5 நிமிஷம் தான். Gandhi was 7 years old when his father left Porbandar for Rajkot. I say by Gandhi she divided all companies so he ran back to home. As soon as school, Gandhi read with interest the book Sarana Pitrupati நாடகான்னு சொல்லிட்டு போற அப்புறம் மாணவரே கை தட்டுறாங்க. ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு பொண்ணு கிட்ட தான் இருக்கு. ஒரு பொண்டாட்டி சொல்லணும், ஏங்க என்னங்க நீங்க ஒரு பீர் தான் குடிக்கிறீங்க, இன்னொரு பீர் உங்களால குடிக்க முடியும் சொன்னா 5 பீரா குடிப்பான். உசு பேத்தணும். அந்த பொண்ணு யார் தெரியுமா, இப்போ அவங்க பெரிய ஹீரோயின் தமிழ் சினிமால சமந்தா, வேற யாரும் இல்லை. சத்தியமா சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்னே தாண்டி வேற ஷூட்டிங்ல போயிட்டு எஸ்ஆர் கிட்ட நான் சொன்னேன், ஆனா மாதிரி லவ் பண்ணா ஸ்கூல் டேஸ்ல அவங்க இப்போ ஞாபகம் இருக்கா நான் தெரியல, கொஞ்சம் பார்க்க முடியுமா, ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு சொன்னாரு. என்னால நடந்து வந்தேன். ஏய் ஓடுறான்னு சொல்றேன், என்ன நடந்து போறேன்னு கேட்கறாரு. இல்ல நான் காலில் வெளியே தமிழ்ல குத்திக்கிச்சுனா கொஞ்சம் வச்சுச்சுனா அப்படின்னு சொன்னேன். உடனே கூப்பிட்டு 2000 ரூபாய் என் கையில கொடுக்குறாரு. ஆனா ரொம்ப தேங்க்ஸ், நான் போயிட்டு செப்டி ஊசி போட்டு பஸ் பார் போட்டு போடா அப்படின்னு சொன்னாரு. அன்னில இருந்து நான் சமந்தா விட்டுட்டு எஸ்ஆர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் எஸ்ஆர் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட ஒரு ஓகே சொன்னா பாம்பே கிளம்பி போயிட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துருந்தான் சொல்லி சத்தியமா சொல்றேன் நான். ஏன்னா சத்தியமா இன்னதான் ஆன்சங்கற நீ உன் மனசுல, ஏன்னா எங்க தாங்கற நீ இப்ப